ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி குட்டி டச்சப்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்றைக்கி டெலிவர் பண்ணிவிடுவேன். ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து தேர்ஸ்டேவே என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து வரலட்சுமி விரதத்துக்காக வியர் பண்ணுறதுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் வந்து அந்த செலிப்ரேஷனில் பார்ட்டாக இருந்ததுனால என்னால் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், என்னால் கம்ப்ளீட்டாக முடியவே முடியாதுங்க, என்னால் ரெடி பண்ணவே முடியாது, பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே அது முடிச்சுட்டு 2 டேஸ் முடியாது, சாட்டர்டே சண்டே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவுமே முடியல. ஓகேங்களா. ஸோ இன்பிட்வீனில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ மேக்கப் லுக் அவுட்டோரில் போய் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இருந்ததுனால என்னால் எந்த ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ தட் இன்றைக்கி வந்து பிளான் பண்ண மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இயர்லியாகவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் தென் அது போக பெண்டிங் ஒர்க்ஸுமே இருக்குது. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி மேக்ஸிமம் வந்து நான் சாட்டர்டே சண்டேக்கு பிளான் போட்டு வச்சுடுவேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னா அது போக நம்ம அடுத்த ஆனால் ரொம்ப டிலே பண்ணாத மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெலிவர் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு வந்து எப்போவுமே நினைப்பேன். ஸோ தட் இன்றைக்கி நாளைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடித்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், டிசைனும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கொடுத்த மாடல் ப்ளவுஸில் வந்து ஹேங்கிங் இல்லாமல் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டோன்ஸும் எனக்கு வேண்டாம், ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து விழுந்துரும் அப்படின்னு வந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தட் அதனால் வந்துட்டு நான் ஸ்டோன்ஸ் இல்லாமல் பட் ஆனால் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஆனால் ஹேங்கிங்ஸ் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து டிசைன் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, கஸ்டமர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தானே நமக்கு தேவை. ஸோ தட் அதனால் அவங்களுக்கு கேட்ட மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட டிசைனை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் ஒர்க்ஸு, மெட்டீரியல் பர்ச்சேஸ் இது எல்லாமே வந்து லிஸ்ட்டில் இருக்குது. 1 by 1 நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஓகே பாய், see you in the next video.